வணக்கம் தோழர்களே. இந்த 26 எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷனில் விஜயை வெற்றி பெற வைத்த இவிஎம் மிஷினுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை இந்த இடத்துல பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் தோழர்களே. முதலாவது விஷயம், ராகுல் காந்தி ஏற்கனவே ஒரு வாட்டி பவர் பாயிண்ட் போட்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு. கர்நாடகாவில் இவ்வளவு தவறு நடக்குது, மகாராஷ்டிராவில் இவ்வளவு தவறு நடக்குது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னால் 65%, அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு 70%, அப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு ஃபைனல் போலிங் ஆனதுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன். ஒரு 72%, 75% அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நீங்கள் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கலை. 85.4% போலிங் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால் அந்த மாற்றங்கள் ஒன்றும் அவங்க சொல்லலை எலெக்ஷன் கமிஷனில். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க கட்டமைச்சிட்டாங்க. இளைஞர்கள் பயங்கர எழுச்சியாக இளைஞர்கள் பயங்கரமாக உற்சாகமாக ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டார்கள். பிரதமர் உள்பட எல்லாருமே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டார்கள். இளைஞர்கள் எழுச்சியாக வந்தார்கள் என்பது உண்மைதான். அவங்களில் முக்கால்வாசி பேர் ஓட்டு இல்லாத இளைஞர்கள். ஓட்டு இருக்கிற இளைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்க புதுசாக வந்த கட்சிகளுக்கு, அந்த நடிகருக்கு ஆர்வமுள்ள இளைஞர்களாக இருப்பாங்க. அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. அது மட்டுமே 107 தொகுதியில் அவரை ஜெயிக்க வச்சுச்சு அப்படின்னு சொன்னால் யாருனாலையும் நம்ப முடியாது, இல்லைங்களா? ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ ராகுல் காந்தி மகாராஷ்டிரா எலெக்ஷன்லையும் கர்நாடகாவில் நடந்த எலெக்ஷன்லையும் இவ்வளவு தவறு நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அன்னைக்கு யாருமே அதை கண்டுக்கலை. அன்னைக்கே ஒரு போராட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கணும், போராட்டம் நடத்தி இருக்கணும். இங்கே உள்ள திமுகவாக இருக்கட்டும், இல்லை வெஸ்ட் பெங்காலில் இருக்க மம்தாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே யாருமே கண்டுக்கலை, பெருசாக கண்டுக்கலை. இவிஎம்மில் தவறு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவர் பாயிண்ட் போட்டு கொடுக்கும்போது யாருமே கண்டுக்கலை. அதோட எஃபெக்ட் தான் இந்த 26 எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் இந்த ரிசல்ட். இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் சொல்லிகிட்டே இருக்கார். ராகுல் காந்தி சொன்னார். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூட இருந்த திரு பொன்ராஜ் சாரும் சொன்னார். பத்திரிகையாளர் திரு ஐயநாதனும் சொன்னார். அப்போல்லாம் இது யாருமே பெருசாக எடுத்துக்கல. சரி, நமக்கு என்ன, பக்கத்து வீட்டில் தானே இதாகுது, பக்கத்து எரியும் போது நம்ம எதுக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு நம்ம வீடு எரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம தமிழ்நாடு எரிஞ்சிட்டு இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் எப்படியாவது தமிழ்நாட்டை நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி எப்பயுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அது இது ஒரு 50 வருஷ காலமாக திராவிட கழகங்கள்லாம் ஒன்று கூடி அப்படியே காப்பாற்றிட்டு வந்தது. இது இப்போ இந்த 26 எலெக்ஷனில் கைவிட்டு போகுது. இதுக்கு நாம் எல்லாருமே வருத்தப்படணும். திமுக தலைவர் உள்பட, ஐயா ஸ்டாலின் உள்பட எல்லாருமே வருத்தப்படணும். ஐயா ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்று போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறத உங்களால் நம்ப முடியுமா? யோசித்து பாருங்கள். விஎஸ் பாபுங்கிறவரை எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? அவர் பல கட்சியில் இருந்திருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்டாலினை விட 20,000 25,000 ஓட்டு அதிகமாக வாங்கி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறதெல்லாம் நம்ம நம்புற மாதிரியா இருக்குது? யோசித்து பாருங்க. இப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். இப்போ நம்ம யோசிக்கலைன்னாக்க மேலும் நம்ம பாதிக்கப்படும், தமிழ்நாடு பாதிக்கப்படும். எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே அப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு 3 தடவை ஒரு போலிங் மாற்றி சொல்லுவாங்க எலெக்ஷன் கமிஷன். இந்த தடவை எலெக்ஷன் நடக்கும்போதே வெகு பயங்கரமாக இளைஞர்கள் எழுச்சியாக ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் உள்பட எல்லாருமே கட்டமைக்கிறாங்க. அந்த இது பண்ணுறாங்க, ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அந்த உருவாக்கும் போது என்ன ஆயிடுதுனாக்க, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னால் போலிங்கை கூட்டினா தான் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஃபுட்டேஜை கேட்குறீங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது.
எலெக்ஷன் நடக்கும்போதே நாங்க வந்து பெர்சன்டேஜை கூட்டிட்டோம்னாக்க, நீங்க யார்கிட்ட கேட்பீங்க? என்ன செய்வீங்க? அப்படிங்கிற ஒரு காரணமும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தேகப்படுறேன் தோழர். இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இதுக்கு மேல நம்ம பண்ண வேண்டியது. இது முழுக்க முழுக்க வந்து இவிஎம்ல ஆ எலெக்ஷன் கமிஷன் ஏதோ பண்ணியிருக்குன்னு தான் நம்ம சந்தேகப்படுற மாரி தான் இருக்குது. திமுக வந்து இவ்வளோ மிகப்பெரிய தோல்வியில வந்து இருப்பாங்க. ஏன்னா திமுக அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு. தமிழ்நாடு இந்தியாவிலே தமிழ்நாட நம்பர் 1 மாநிலமா வச்சிருக்காரு ஸ்டாலின். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் வந்து 74, 75 தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அவரே தோத்து போயிட்டாரு. பாக்கி உள்ளவங்கலாம் அது ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றத நம்மனால நம்பவே முடியல, ஜீரணிக்கவும் முடியல. இது ஒரு பொது ஜனமா தான் நான் பேசுறேனே தவிர, கட்சிக்காரனா நான் பேசல. இதுல இருந்து நம்ம உஷாராகணும். இந்த எலெக்ஷன் கமிஷன், இந்த இவிஎம் இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன் வரும். இன்னொரு 6 மாசத்துல. ஏன்னா விஜய்க்கு பெரும்பான்மை கிடையாது. 107 தொகுதியில தான் இருக்கு. அப்படியே ஒரு 10, 11 தொகுதிகள் அவர் எங்கேயாவது கடன் வாங்கியோ, இல்ல ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணியோ, இல்ல வேற யாரோ வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அது கலைச்சிருவாங்க. எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது கலைச்சிருவாங்க. இப்போ கலைக்கப்படும் போது மீண்டும் 6 மாசத்துல எலெக்ஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புல தமிழ்நாடு உள்பட இனி உள்ள இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களுமே செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இவிஎம் வேண்டாம். பழைய மாதிரி ஓட்டுச்சீட்டில் எங்களுக்கு ஓட்டு இது பண்ணுங்க, ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, 15 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஓட்டு போடுறதுக்கு இவிஎம் வேண்டாம், ஓட்டுச்சீட்டில் தான் எங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லிங்கிற போராட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் முன்னெடுக்கணும். சீமான்லாம் பாவங்க, ஏங்க 15 வருஷமா அவரு கத்திக்கிட்டு இருக்காருங்க. நல்ல கருத்துக்களை சொல்றாருங்க. நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாருங்க. அவரெல்லாம் தோத்து போயிட்டாருங்க. இது வரைக்கும் 15 வருஷமா ஒரு சீட்டு கூட அவர் வர முடியலைங்க. இந்த எலெக்ஷன்ல எல்லாம் அவரு இது பண்ணதுக்கு கணக்கே இல்லைங்க. அவ்வளவு போராடி இருக்கிறாருங்க. அவ்வளவு கேம்பெயின் பண்ணி இருக்காருங்க. அவரு ஒரு சீட்டு கூட வரலைங்க. ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த 8% சீட்லயும் இப்ப குறைஞ்சிட்டாருங்க அவரு. எவ்வளவு பெரிய வழியா இருக்கு, யோசிச்சு பாருங்க. நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாட்டை நம்பர் 1 இடத்துல வச்சிருக்க திமுகவுக்கு எவ்வளவு பெரிய வழியா இருக்கு. ஆக ஜனநாயகம் செழிக்கணும்னா, ஜனநாயகமா இருக்கணும்னாக்க நாம இந்த இவிஎம்ல ஓட்டு போடுற வேலையை விட்டுறணும். மக்களே நம்மளே தான் முடிவு பண்ணணும். இந்த இவிஎம் எங்களுக்கு வேணாம், ஓட்டுச்சீட்டில் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். அரசியல் கட்சிகளும், எல்லா அரசியல் கட்சிகளையும் சொல்றேங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் இதை முன்னெடுக்கணும். இந்தியா முழுக்க இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும், முக்கியமாக தமிழ்நாட்டில் தான் அதை முன்னெடுக்கணும். தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கும். இந்த எலெக்ஷன் இவிஎம் மிஷின் வேண்டாம், எங்களுக்கு ஓட்டுச்சீட்டில் தான், பேலட் பேப்பரில் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டை காப்பாற்றுறது மூலமாக இந்தியாவை காப்பாற்ற முடியும். ஸோ தோழர்களே, இளைஞர்களே, நீங்கள் இளைஞர்கள்லாம் பெரும்பான்மையான ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு தான் விழுந்திருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 4,80,00,000 பேர் இந்த வாட்டி ஓட்டுக்கு தகுதியானவர் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் இளைஞர் இருப்பாங்க? கூடி போனால் 1 கோடி பேர் இருப்பாங்களா? சொல்லுங்க, 1 கோடி பேர். பாக்கி இருக்கிறது எம்ஜிஆர் 1970களில் ஜெயிச்சதை விட அதிகமான ஓட்டு வாங்கி விஜய் ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நம்ப முடிகிற மாதிரி தான். யோசிச்சு பாருங்க. ஆக நம்மளுடைய இந்த சந்தேகம், இவிஎம் மெஷின்ல இருக்கிற இந்த சந்தேகம், பொன்ராஜ் சார் சொன்னது, ஐயநாதன் சார் சொன்னது, மற்றும் உள்ள பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னது, எலான் மஸ்கே சொல்லியிருக்காருங்க. அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழிலதிபரான எலான் மஸ்கே சொல்லியிருக்கிறாரு, இவிஎம் மெஷின் இஸ் மேனிப்புலேட்டட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்கே சொல்லியிருக்காருங்க.
அப்புறம் என்னங்க இதுக்கு மேலங்க இது வேணும் நமக்கு? ம். அப்ப எதுக்கு? ஒரு சந்தேகமான ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு, எதுக்கு நம்ம எலெக்ஷன் நடத்தி, இந்த மாரியான விஷயங்கள நம்ம பேசணும்? தேவையில்லையே! ஓட்டுச்சீட்டுல ஓட்டு போட்டு போறோம் நாங்க. பழைய மாதிரி. அப்ப யாருக்கும் சந்தேகம் வராது. அப்படியே ஓட்டுச்சீட்டுல இதனால 50 சீட்டு 50 ஓட்டுச்சீட்டு 100 ஓட்டுச்சீட்டு தான் கள்ள ஓட்டு போட முடியுமே தவிர, இவிஎம்ல போடுறது மாதிரி பல்க்கா நம்ம பெர்சன்டேஜ் கணக்குல சேர்த்து விட முடியாது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆக நம்ம முன்னெடுக்க வேண்டிய விஷயம், ஓட்டுச்சீட்டுல தான் அடுத்த எலெக்ஷன்ல நாங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் முன்னெடுக்கணும். மக்களாகவும், கட்சிகளா இருக்கட்டும், எல்லாரும் எல்லா மூத்த அரசியல்வாதிகளும் இது ஒரு போராட்டமா முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை உங்க மத்தியில நான் வச்சுட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.